Hi everyone, I'm Prabas from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஒரு நண்பர் கேட்ட டவுட்டுக்கான கொஸ்டின், சிம்பிளான ஒரு விஷயம் தான், அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸலில் நிறைய நேம்ஸ் இருக்குது இல்லையா? இந்த எல்லா நேமுக்கும் ஒரு ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணணும். நார்மலாக நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, நியூ ஃபோல்டர் கொடுத்து க்ரியேட் பண்ணுவீங்க. இது நார்மல் மெத்தடில். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு 100 பேர் 50 பேருன்னு இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும்ன்றதுனால அதை எப்படி குயிக்காக அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எல்லா நேமுக்கும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும், அதுதான் டாஸ்க். அது ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்கிரிப்டிங் மெத்தட் இருக்குது. நார்மலாக பண்ணால் நீங்கள் டைம் அதிகமாக எடுத்து தான் ஆகணும். பட் ஸ்கிரிப்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக முடிக்க முடியும். என்ன ஸ்கிரிப்டிங் கான்செப்ட்னு நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இதுக்கு ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணணும். நோட் பேடில் தான் நம்ம ஒரு சில வேலைகளை பண்ணி சேவ் பண்ண போகிறோம். தென் அதை ரன் பண்ணும்போது, ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது, ஒரு பட்டன் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் குயிக்காக க்ரியேட் ஆகுறது நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, நோட் பேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரன் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், NOTEPADன்னு கீ பண்ணி என்டர் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டார்ட்டில் போய்ட்டு NOTE அப்படின்னு நோட்டுன்னு கீ பண்ணாலே நோட் பேட் வந்துடும். கிளிக் ஆன் திஸ். ஓகே, இதில் டைரெக்டாக MDன்னு நீங்கள் போடணும். MDனா மேக் டைரக்டரி, அதாவது இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான கோடிங் இது எல்லாமே. சரியா? MD மேக் டைரக்டரி. இதே கான்செப்டை பவர் ஷெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ரொம்ப பெருசாக இப்போ பார்க்க போகிறது இல்லை. நோட் பேடில் ஒரு கோடை நம்ம எழுத போகிறோம், கமெண்ட்டை கொடுக்க போகிறோம், தென் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க. MDன்னு கொடுத்தாச்சா, MD ஃபார் மேக் டைரக்டரி கொடுத்துட்டு ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3ன்னு சாம்பிளுக்கு ஒரு சில நேமை கொடுத்துருக்கேன். இதுதான் கோடிங், அவ்வளோதான். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கோடிங்கை கீ பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது TEST அப்படின்ற நேமில் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ .bat போடுறேன். test.batன்னு போட்டோன்னா பேட்ச் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் மாதிரி இது இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலமாக இது ஒர்க் ஆகும். சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போது இதை நம்ம மினிமைஸ் பண்ணிவிடுவோம் ஆர் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குது? டெஸ்ட்டு பேட்டி. நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் இதோ இருக்குது. இதை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன லோட் ஆகிற மாதிரி ஒன்று நடந்திருக்கும். ஒருவேளை அதிகமான நேம்ஸாக அதிகமான ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா நடந்திருக்கும். வெறும் 3 ஃபைல் தானே க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தோன்றதுனால கிளிக் பண்ண அடுத்த செகண்டே மேலே பாருங்களேன், ஃபைல் 3, ஃபைல் 2, ஃபைல் 1 பிளாங்காக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி குயிக்காக நடக்கிற ஆக்ஷனை நம்ம என்ன விதமாகவும் பண்ணலாம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணி உள்ள கண்டென்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஒருவேளை 3 ஃபைலுக்கு பதிலாக நிறைய ஃபைல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணாலும் அதை நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேட்டாவை நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுவீங்க. இப்போ இவ்வளோ நேம்ஸுக்கும் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? அந்த கான்செப்ட் படி எல்லா நேமையும் பக்கத்தில் ஸ்பேஸை விட்டு நம்ம போடணும். அப்போது டெக்ஸ்ட் ஜாயின் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம எல்லா டெக்ஸ்ட்டையும் கம்பைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம கூட ஒரு சில வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன பண்ணணும், இந்த எல்லா நேமையும் ஸ்பேஸை வச்சு நம்ம பிரிக்கணும் ஆர் ஸ்பேஸை வச்சு சேர்க்கணும். இந்த எல்லா நேமும் சேர்ந்து ஒரே அவுட்புட்டாக வரப்போகுது. அப்படி வர அவுட்புட்டில் ஒரு நேமுக்கும் நடுவில் ஸ்பேசஸ் மட்டும் டெலிமினேட்டராக வரப்போகுது. நான் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணும்போது எல்லாம் ஜாயின் ஆகி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இப்போ இதுதான் நமக்கு முக்கியமான இன்புட். இதை காப்பி பண்ணிவிட்டு அந்த பேட் ஃபைலை நம்ம ஓவர்ரைட் பண்ண போகிறோம். எஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒருத்தருக்கும் ஒரு ஃபோல்டர்ன்ற மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகும். நான் அதை சேவ் பண்ணுறேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் கூட பண்ணிவிடுங்க. எஸ், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணதை நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா, டெலீட் பண்ணிவிடுவோம். இதான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபைல், ரைட்? இதை ஒரு என்டர் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். இப்போது ரைட்டாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி லோட் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிளிங்கில் சின்னதாக ஒரு லோடிங் நடந்திருக்கும். அந்த லோடிங் நடந்த அந்த செகண்ட்லேயே பாருங்களேன், ஐ கேன் சி லாட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இன் திஸ் டைரக்டரி இல்லையா?
இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த பேட் கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இதில் நிறையா பண்ணலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்கமிங் வீடியோஸில் எப்படி மல்டிபிள் ஃபோல்டர்ஸை காப்பி பண்ணுறது இந்த மெத்தட் மூலமாக, எப்படி வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கான்செப்டை இதே பேட் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். கட்டாயமாக இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. See you all in the next interesting tutorial. Thanks for watching.